அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக ஒவ்வொரு சனியும் இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தாஞ்சானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இறமை உள்ள சுதந்திர வாழ்வா, இறமை இழந்த அடிமை வாழ்வா, ஈழத்தமிழரின் எதிர்காலம் முடிவாகும் மாதம் இது. இந்த மாதம் மிக முக்கியமான மாதம். முதலாவதாக ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய ஆணையாளர் ஸ்ரீலங்காவில் மனித உரிமைகளுடைய நிலை குறித்து மதிப்பீடு செய்வதற்காக இந்த மாதத்திலே இலங்கைக்கு பயணமாக இருக்கின்றார். மறுபுறத்திலே நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலின் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் ஈழத்தமிழர் தாயகத்துக்கான உள்ளூராட்சி சபைகளை அமைக்கின்ற மாதமாக இருக்கின்றது. முதலாவது பொறுத்த மட்டில் அனைத்துலக ரீதியில் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை சந்தித்த இனமாக ஈழத்தமிழ் இனம் இருந்தும் இதுவரை எந்த விதமான தண்டனை நீதியையோ அல்லது பரிகார நீதியையோ அந்த 2009 ஆண்டு முள்ளிவாய்க்கால் ஸ்ரீலங்காவின் ஈழத்தமிழின அழிப்புக்கு பெறாத ஒரு நிலை 16 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது வெளிப்படையான உண்மை. இதை அடிப்படையாக பார்க்கின்ற பொழுது இந்த 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் ஈழத்தமிழர்களுடைய யாழ்ப்பாண அரசினதும் வன்னி அரசினதும் இறமையை இப்பொழுது சிலோன் என்றுதான் இருந்தது. சிலோன் என்கின்ற கண்டி அரசினதும் கோட்டை அரசினதும் சிங்களவர்கள் இறமையுடன் இணைத்து ஒட்டியாட்சி பாராளுமன்ற முறைமைக்குள் சிங்கள பெரும்பான்மையை அவர்கள் உருவாக்கி அளித்த அந்த காலனித்துவத்தால் தீர்க்கப்படாத பிரச்சனை காரணமாக இன்று வரை ஈழத்தமிழர்கள் பிரச்சனை அனுபவிக்கின்றார்கள். ஆனால் இதுவரை எந்த அரசியல்வாதியும் அது காலனித்துவத்தால் தீர்க்கப்படாத அனைத்துலக நாடுகளாலும் ஐக்கிய நாடு சபையினாலும் தீர்க்கப்பட வேண்டிய காலனித்துவ பிரச்சனை என்பதற்கு முதன்மை கொடுக்காதிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் அவர்கள் இறமையை பற்றி சிந்திக்காதவர்களாக ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் பயணிப்பது. இதன் காரணமாகத்தான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் எப்பொழுதுமே எதனை செய்தாலும் கூட அதனை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய இறமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் ஆட்புல ஒருமைப்பாட்டிற்குமான தேசிய பாதுகாப்பு நடவடிக்கைன்னு சொல்லி நியாயப்படுத்துகின்றார்கள். அந்த வகையிலே ஸ்ரீலங்காவினால் தீர்க்கப்பட வேண்டிய உள்நாட்டு பிரச்சனைன்னு சொல்லி 2009 பின் சம்பந்தரும் சுதந்திரனும் கூட அதே கருத்தை கூறினார்கள். இங்கு கூட 2015 ஆண்டிலே ஐக்கிய நாடு சபையினுடைய அந்த நிலை குறித்த ஒரு உடன்படிக்கை செய்வதற்கு அவர்கள் முற்பட்ட பொழுது அந்த நேரத்தில் இங்கிருந்த செயற்பாட்டாளர்கள் அதனை ஈழத்தமிழ் அழிப்பு என்கின்ற அந்த கட்டமைப்புக்குள் கொண்டு வராது வெறுமனே மனிதாயத்துக்கு எதிரான குற்றம், யுத்த குற்றம், மனித உரிமை வன்முறை என்கின்ற அடிப்படையில் ஐக்கிய நாடு சபை முன்னெடுப்பதற்கான தங்களுடைய ஒப்புதல்களை அளித்தார்கள். இந்த பின்னணியிலே இதுவரை யாருமே ஸ்ரீலங்காவுடைய இறமையை மீறி தலையிட முடியாத நிலையில் உலக நாடுகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் உலக நாடுகள் தங்களுடைய சந்த நலனுக்காகவும் தங்களுடைய இராணுவ நலனுக்காகவும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தங்களுடைய நலன்களை மையமாக கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கான படைகளுக்கான சகல விதமான அது நிதியளிப்பாக இருந்தாலும் சரி, ஆயுத உதவியாக இருந்தாலும் சரி, பயிற்சியாக இருந்தாலும் சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்க கூட இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை செயலாளராகிய ராஜ்சேகர் அங்கு இப்பொழுது இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் விதமாக ஒருமித்த ஒரு பாதுகாப்பு முறைமைக்குள் செயற்படலாம் என்பதை பற்றி அவர்களுக்குள்ளே உடன்படிக்கைகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் தான் சர்வதேச மட்டத்திலே ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர்
அங்கு செல்வது, ஈழத்தமிழர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியாவது தங்களுடைய இறமையின் அடிப்படையில் தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய முறையிலே செயலாற்றுவார்களா என்கின்ற கேள்விதான் ஈழத்தமிழருடைய சுதந்திர வாழ்வை அனைத்துலக ரீதியில் அவர்களுடைய வெளிய தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் நாடுகளும் ஐக்கிய நாடு சபையும் ஏற்பதற்கான ஒரு புதிய ஒரு வாயிலை திறக்கும். அதே நேரத்திலே அந்த சந்தர்ப்பத்தை இழப்பார்களா இருந்தால் ஸ்ரீலங்காவினுடைய இறமையுள்ள ஆட்சிக்குள் வாழ்கின்ற ஒரு அடிமை வாழ்வாக தங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்வார்கள் என்பது வெளிப்படையான உண்மை. அதனால்தான் இது இறமையுள்ள சுதந்திர வாழ்வா, இறமை இழந்த அடிமை வாழ்வா என்கின்ற இந்த ஆசிரியர் தலையங்கத்தை அமைக்க வேண்டி வந்தது. அதே நேரத்திலே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையிலே அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் கேலிக்கூத்துகளை பார்க்கின்ற பொழுது, தமிழர் தாயப்பகுதியிலே நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் கேலிக்கூத்துகளை பார்க்கின்ற பொழுது, ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் மக்கள் தந்த ஆணையின் அடிப்படையில் 2025 ஈழத்தமிழ் தேசிய வாழ்வுக்கான உள்ளூராட்சி சபைகளை அவர்களுடைய தாயகத்திலே அமைக்க இயலாத அரசியல் ராஜதந்திரவற்றலாக காட்சியளிக்கின்றனர். இவர்கள் உண்மையல்லாதவற்றையே பேசுபவர்களாகவும் இறமையை மறுக்கும் ஈழத்தமிழ் தேசிய பகைமைகளுடன் கூட்டு சேர்ந்தாயினும் பதவியில் அமர தவிப்பெறலாம் விவாரத்தில் உள்ளனர். இதை பார்க்கையில் ஓஹோ மனிதர்களை ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விட்டு உருப்பட வாருங்கள் என்கின்ற படித்தால் மட்டும் போதுமான திரைப்படத்திலே கண்ணதாசன் 1962 டி.எம். சவுந்தரராஜன் குரலில் சிவாஜியின் நடிப்பில் தமிழ் அரசியலுக்கு விடுத்த அந்த திரைப்பட பாடல் அழைப்பு தான் நினைவுக்கு வருகின்றது. இந்த பாடலை வைத்து ஈழத்தமிழ் அரசியல்வாதிக்கு அவருடைய நிலையை விளக்கலாம் போல் தோன்றுகின்றது. அந்த பாடலுடைய பின்னணியிலே அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற வசனங்கள் இன்றைய ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளுக்கு 100% பொருந்துகிற விதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. உளறி திரிபவன் வார்த்தையிலே ஒரு உருப்படி சேராது, காலம் போனால் திரும்புவதில்லை, காசுகள் உயிரை காப்பதும் இல்லை, அடிப்படையின்றி கட்டிய மாளிகை காத்துக்கு நிற்காது, அழகாயிருக்கும் காஞ்சிர பழங்கள் சந்தையில் விற்காது, விளம்பரத்தால் உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது, விளக்கிருந்தால் எண்ணெய் இல்லாமல் வெளிச்சம் கிடைக்காது, கண்ணை மூடும் பெருமைகளாலே தம்மை மறந்து வீரர்கள் போலே ஓஹோ மனிதர்களை ஓடுவதெங்கே சொல்லுங்கள் என்பது அந்த பாட்டு. இந்த பாட்டுல கேட்கலையும் இன்றைக்கு அங்க இந்த உள்ளூராட்சி சபை நாற்காலிகள் ஏறி கொந்துறதுக்கு எத்தனை விதமான உண்மையற்ற விஷயங்களை பேசுகிறார்கள், எத்தனை விதமான உண்மையற்ற வாக்குறுதல் அளிக்கின்றார்கள் என்கின்ற இந்த பாட்டு நினைவுதான் வந்தது. அதனுடைய அரசியல் தத்துவங்களுக்கு அதை எடுத்து சொல்லலாம். அப்படி சொல்லியும் விளங்காதவர்களுக்கு, சாதாரண மக்களுக்கு விளங்கக்கூடிய இந்த பாட்டின் மூலமாவது விளக்கலாம் என்பது அந்த ஆசிரியர் தங்களுக்கு அந்த பாட்டை எடுத்து அந்த பாட்டின் அடிப்படையிலே இதை விளக்குவதற்கான காரணமாக இருக்கின்றது. வாசிக்கிறவர்களுக்கு அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே சுருக்கமாக சொன்னால், இந்த இறமை உள்ள சுதந்திர வாழ்வா, இறமை இழந்த அடிமை வாழ்வா என்பது இன்றைய காலகட்டத்திலே, குறிப்பாக இன்றைக்கு எலன் மாஸ்குக்கும் யாருக்கு ட்ரம்புக்கும் இடையிலே ஒரு பெரிய முரண்பாடு போய்கொண்டிருக்கிறது. ஒரே கட்சியாக இருந்து முரண்பட்டு அங்கு அதை சொல்கிறார். அதனால்தான் இதை முடிக்கின்ற பிறகு நடைமுறையில் உலக அளவில் ட்ரம்ப் எலன் மாஸ்க் முரண்பாடு முதல் உள்ளூரில் சுதந்திரம் சிறிதன் முரண்பாடு வரை தனிமனித நிலையிலும் வல்லாண்மை நாடுகளின் வர்த்தக போர்கள், தொழில்நுட்ப போர்கள், பொது மனித நிலையிலும் ஈழத்தமிழர்களின் தேசிய பிரச்சனையை உரிய வடிவத்தில் வெளிநாட்டிலோ உள்நாட்டிலோ ஈழத்தமிழ் மக்கள் வெளிப்படுத்தி தீர்வுகள் பெறுவதற்கான பல தடைகளை உருவாக்கி இவற்றை எதிர்கொள்ள ஒவ்வொரு துறையிலும் செயற்படுத்தக்க செயலாக்க குழுக்களை ஈழத்தமிழ் உருவாக்க வேண்டும். அவற்றுக்கான அறிவூட்டல், தொழில்நுட்ப பலம் அளித்தல், மூலதன உறுதிப்பாடுகள் அளித்தல் அனைத்துலக ஈழத்தமிழர்களுக்கு செய்ய வேண்டும். அத்தகைய ஈழத்தமிழரின் கூட்டாண்மையும் பங்காண்மையுமே ஈழத்தமிழருக்கான வாழ்வியல் சக்தியை வழங்கி அவர்களை தாய்மண்ணில் இம்மாதத்தில் சுதந்திர வாழ் நிலைப்படுத்தும் என்கின்ற அந்த செய்தியுடன் அதை முடிக்கின்றோம். அதே நேரத்திலே வடக்கில் கருத்துத்தீவு உட்பட சீன அரசாங்கத்தின் கடலட்டை பண்ணைகளில் பிளாஸ்டிக் கழிவுகள் பயன்படுத்திய மீன் விலைகளும் கடலில் கொட்டப்படுகிறது. இவற்றை மீன்களும் உண்டு, அவற்றை சாப்பிடும் மனிதர்களும் உண்டு நோயப்படுகின்றனர் என்ற விடயத்தையும், அது தொடர்பாக அனைத்துலக சூழல் சுற்றாடல் பாதுகாப்பு நாள் கொண்டாடப்பட்ட ஜூன் 5ஆம் தேதி அன்றுதான் சிங்களமட்ட சட்டமம் கொண்டுவரப்பட்டது. அன்றுதான் தியாகி சிவகுமாரன் தன் உயிரை தற்கொலையாக்கி மாணவர் எழுச்சினாலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள். அன்றைய தினத்திலே இந்த உலக பாதுகாப்பு சுற்றாடல் இடம்பெற்ற காரணத்தினால் அன்றைய தினத்திலே அங்கிருந்து மக்கள் குரல் எழுப்பிய பார்க்கின்றோம். அதே மாதிரி இந்திய மீனவர் 16ஆம் தேதி மீளவும் மீன்பிடி ஆக்கிரமிப்பை தொடங்க போவதாக கடைசி அவர்கள் சுட்டாவது எங்களை காப்பாற்றுகள் என்று மக்கள் கெஞ்சிற அளவுக்கு அங்கிருந்து குரல்
வந்ததை பார்க்கின்றோம். அவை எந்த நிலையில் மக்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் உள்ளூராட்சி கதிரைகளுக்கு அடிபடுகின்ற நேரத்தில் அதுவும் இந்த ஜூன் 10ஆம் தேதி வருகின்ற பௌர்ணமி அன்றைக்கு ஆயிரக்கணக்கில் சிங்களவர்களை கொண்டு தையிட்டியில் அங்கு மிகப்பெரிய பௌத்த பிரித்தோதுகளை செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் தையிட்டியை பற்றிய ஒரு பொது அறிக்கையை ஒன்றை அவர்கள் நியமித்தவர்களை கொண்டு தயாரித்து அந்த பொது அறிக்கையிலே இதை இனவாதமாக காட்ட பார்க்கின்றால். ஆனால் இதை அந்த இடத்திலே அதை நிலப்படுத்தக்கூடிய முறையில் தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கூட வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நடைமுறை அரசியலுக்குள் செல்லாது தங்களுக்குள் யார் உள்ளூராட்சி சபைகளின் பதவிகளை ஏற்பது என்கின்ற சிக்கலில் இருக்கின்ற இந்த எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய தன்மையை பார்க்கின்ற பொழுது அழுவதா சிரிப்பதா என்று கூட தெரியவில்லை. ஒருவேளை நாங்கள் அந்த பாட்டிலே வருகின்ற மாதிரி ஓதிய மரங்கள் பெருத்திருந்தாலும் உதிரமாகாது, உருவத்தில் சிறிய கடுகென்றாலும் காரம் போகாது, பழிப்பதனாலே தெளிவுள்ள மனசு பாழ்பட்டு போகாது, பாதையை விட்டு விலகிய கால்கள் ஊர்வை சேராது, காற்றை கையில் பிடித்தவனில்லை, தூற்றி தூற்றி வாழ்ந்தவனில்லை, ஓடுவதெங்கே சொல்லுங்கள் என்று பாட வேண்டிய எல்லையா இருக்கின்றது. நன்றி. ஈழத்தமிழர்களுக்காக 43 ஆண்டுகளுக்கு முன்னதாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சிறப்பாக அதை வரித்திருக்கின்றார். நீங்கள் அதை பொருத்தி காட்டியதற்காக உங்களுக்கு நன்றி. என்றால் கூறிய அந்த அவ்வளவு வரிகளும் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுக்கு அப்படியே தொப்பியை போட்டது போல் அளவாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். அரசர்களே, மாஸ்டர் இந்த ஆசிரியர் தலையங்கத்தின் பொழுது கூறியிருந்தார் காலனித்துவ காலத்தினுடைய விடயங்களை அதுக்கு முதன்மை கொடுக்காதீர்கள் என்று அரசியல்வாதிகள் கூறியதும். இனி உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சி இலங்கை தீவில் இனப்படுகொலை நடைபெறவில்லை, போர்க்குற்றம் நடந்த என்ற விடயங்களும் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாட்டை நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் சின்ன பின்னமாக இருக்கின்றது. அங்கே ஒவ்வொரு பக்கமும் எழுந்து கொண்டிருக்கின்றது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக இப்போ மாஸ்டர் கூறும்பொழுது அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையுடைய அவர் கூட இங்கே வருகின்ற ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கின்ற இந்த நேரத்தில் ஏன் தமிழரசு கட்சி ஒரு சரியான இணக்கப்பாட்டுக்கு தமிழ்ச்சிகளோடு ஒரு கூட்டமைப்பதற்கு நான் கூறுவது உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஏன் அவ்வாறான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாமல் இருக்கின்றது? இதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் அவர்கள் இன்னும் ஒரு இனத்தோடு சேர்ந்து கூட்டாக பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறார். முஸ்லீம் காங்கிரஸ் ஒன்று நம்புகிறேன். தமிழரசு கட்சி இவர்களுடைய இந்த கொள்கைக்கு காரணம் என்ன? ஏன் இவர்களால் சரியாக தமிழ் கட்சிகளோடு இணைந்து செயல்பட முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? உண்மைதான். என்னென்று சொன்னால் போட்டி மனப்பான்மை ஒன்று, பதவிகளுக்கான ஆசை. தங்களுக்கு அவர்களை பொறுத்தவரையில் வாழ்நாள் முழுவதும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவோ வாழ்நாள் முழுவதும் அந்த அரச பதவிகளிலோ இருந்துவிட வேண்டும் என்றது. அது பிரச்சனை இல்லை. என்னென்று சொன்னால் அது தென்னிலங்கையிலும் அவ்வாறுதான் அடிபடுகிறார்கள், எல்லா இடமும் அவ்வாறுதான். அது பதவிகளுக்காக அதொரு மனிதன் இயல்பு. ஆனால் எமது இனம் அப்பாற்பட்டது. ஏனென்று சொன்னால் விடுதலைக்காக போராடுகிறது, ஒரு இனப்படுகொலையில் சிக்கி இருக்கிறோம். அதுதான் பிரதானமானது. நாங்கள் எங்களை ஏனைய இப்ப இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகளுடனோ அல்லது அமெரிக்காவில் உள்ள அரசியல் கட்சிகளுடனோ அல்லது தென்னிலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகளுடனோ ஒப்பிட முடியாத ஒரு நிலை. ஏனென்றால் அந்த ஒரு நிலை நாங்கள் தொடர்ந்தும் அந்த ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாகி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இப்ப நீங்கள் கூறியது போல நாங்கள் இந்த ILC-ல கூட பல தடவைகள் அந்த ஒற்றுமை தொடர்பாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது இன்னொரு இனத்துடன் உங்களால் ஒற்றுமைப்பட முடியும் என்று சொன்னால் என்னென்று நீங்கள் உங்கள் இனத்துடன் ஒற்றுமைப்படுவதற்கு உங்களுக்கு தடையாக நிற்பது என்ன? தேசிய தலைவரை பொறுத்தவரையில் அந்த நேரமே எல்லா அமைப்புகளை கூட ஒற்றுமைப்படுத்தி ஒன்றாக அரவணைத்து போயிருந்தார். அதுவும் விடுதலை புலிகள் அந்த அளவு பலமாக இருந்த காலத்தில் கூட அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்திருந்தார்கள் அரசியலில். இப்ப இது இன்று நேற்றில் இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா பொது வேட்பாளர் பிரச்சனையில் கூட ஒரு சிங்கள கட்சியை ஆதரித்தவர்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராகத்தான் நின்றார்கள். இதை நாங்கள் இப்போது பார்க்கவில்லை. அப்போது சிங்களத்துடனும் ஆதரவாகத்தான் நின்றார்கள், முஸ்லீமுடனும் ஆதரவாகத்தான் நிற்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதிர்ப்பது என்னவோ தமிழர்கள். அதே நேரம் ஒட்டுக்குழுக்கள் என்று இப்ப சிலர் இந்த கொமெண்டில் கூறினார்கள், நீங்கள் ஒட்டுக்குழுக்கள் என்று கூறுவது பொருத்தமற்றது என்ற முறையில் தான் கூறினார். ஒட்டுக்குழுக்கள் என்று சொன்னால் இப்ப இராணுவத்துடன் இணைந்து இயங்குபவர்களைத்தான் துணை இராணுவ குழுவினர் என்று அழைப்பது. ஆனால் அவர்களுக்கும் பலர்
அதிலிருந்து விடுபட்டு வந்து மன்னிப்பை பெற்றவர்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னா தேசிய தலைவரால் மன்னிப்பு பெற்றவர்கள் இருக்கிறார்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அவர்களை நாங்கள் மீண்டும் மண்டையன் குழு அப்படி என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு தடவை ஒருவரின் குற்றத்தை மன்னித்து நீங்கள் ஏற்றுக்கொண்டால் பிறகு அந்த குற்றத்தை நீங்கள் எடுக்க முடியாது என்றால் உங்கள் மன்னிப்புக்கு அதில் அர்த்தமில்லை. இப்ப தேசிய தலைவரை அவங்க திருப்பவும் மண்டையன் குழு அந்த குழு என்று கூறினீங்கன்னு சொன்னால் தேசிய தலைவரை அவமதிப்பதாகத்தான் முடியும். இதே நேரத்தில் இபிடிபியை நீங்கள் எடுத்து பாருங்கள். தமிழரசு கட்சி இபிடிபியோடு கூட்டு சேர்வதற்கு பேச்சுவார்த்தை நடக்கிறார். அப்படின்னா இது ஒரு ஷியர் டெஸ்பரேஷன், ஒரு விரக்தியின் வெளிப்பாடு தானே தமிழரசு கட்சி? உண்மைதான். இப்ப அதைத்தான் சொல்ல வருகிறேன். ஆனால் இதில் ஒட்டுக்குழுக்களில் சில விதிவிலக்காமல் தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்கு எதிராக இறுதி வரை போராடிய ஒட்டுக்குழுக்களும் இருக்கின்றன இலங்கை இராணுவத்துடன். அதில் ஒன்றுதான் இபிடிபி. இபிடிபியினர் செய்யாத மனித படுகொலைகள் அங்கு இல்லை. இலங்கை இராணுவத்துக்கு இணையாக அவர்கள் செய்தவர்கள். 2006 2007 கூடி எனக்கு தெரிந்தவர்கள் கூடிய எத்தனையோ பேர், உறவினர்கள் கூட எத்தனையோ பேர் கொல்லப்பட்டவர்கள். 2007ஆம் ஆண்டு கொல்லப்பட்டவர்கள் இபிடிபி. அப்படி ஏராளமான மனித இனத்துக்கு எதிரான படுகொலைகள். அவர்கள் போர் நிறைவு பெற்ற பின்னரும் இந்த இன அழிப்பில் துணை நின்றவர்கள். இப்ப ஒட்டுக்குழுக்கள் என்று சொன்னால் மன்னிப்பு வழங்கப்பட்டவர்கள் ஒன்று, மன்னிப்பை வழங்க முடியாதவர்கள் என்று ஒன்று இருக்கின்றது. ஆனால் இப்ப நீங்கள் கூறியது போல தமிழரசு கட்சி போய் இறுதியாக அங்கு சேர்ந்திருக்கின்றது என்று சொன்னார். முன்னர் மணிவண்ணன் நிலைமையும் அவ்வாறுதான் இருந்தது. அந்த ஆட்சி அமைப்பதற்காக இணைந்தது மிகப்பெரிய நாங்கள் மிகப்பெரிய ஒரு தவறாகத்தான் இருக்கிறோம். நாங்கள் போன முறை கலைக்கும் போதே கூறினோம், இப்படி பதவியை பிடிப்பதை விட ஒரு கௌரவமான எதிர்கட்சியாக இருந்துட்டு போவது நல்லது. ஏனென்றால் அடுத்த முறை உங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் உங்கள் மீது. இப்ப நாங்கள் என்னென்றால் இப்படி ஒரு நிலைமையை கொண்டு, அதாவது ஒட்டுக்குழுக்களுடன் இணைந்து எந்த கொள்கையும் இல்லாமல் யாருடனும் இணைந்து நாங்கள் பதவியை கைப்பற்றலாம் என்று தெரிவதற்கு பதிலாக ஒரு கௌரவமான எதிர்த்தரப்பாக இருந்துட்டு போனால் அடுத்த முறை தேர்தலில் உங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கும், உங்களுக்கு ஒரு மதிப்பும் இருக்கும் என்றால் வரலாற்றில் இருந்து நீங்கள் இதனை கழுவ முடியாது. அதுதான் நான் பல தடவைகள் கூறுகிறேன். இங்கிருக்கின்ற தமிழ் அமைப்புகளுக்கும் அல்லது தமிழ் அரசியல் கட்சிகளுக்கும் நான் கூறுகிறேன், நீங்கள் இந்தியாவுடன் சேரலாம், பிரச்சனை இல்லை. இப்ப மாஸ்டர் கூறியது போல மீனவர் பிரச்சனையில் அந்த சனம் இறுதியாக சொல்லுது, இந்திய மீனவர்களை சுட்டாவது எங்கட வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கள் என்ற கேட்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஆனால் நீங்கள் இங்கு வந்து எல்லாரையும் வரவேற்கலாம், கூடிக்குலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் இனத்தின் பிரச்சனையை கதைத்தீர்களா? உங்களால் அந்த மீனவர்களுக்காவது ஒரு தீர்வை கொண்டு வந்து விட்டு நீங்கள் அவர்களை இங்கு கூப்பிட்டு கும்மாளம் அடையுங்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மக்களுக்காக ஏதாவது செய்து விட்டு இது பிரச்சனை இல்லை. இப்ப நான் கதைக்கிறத எள்ளி நகையாடலாம், ஆனால் வரலாற்றில் இருக்கும். நீங்கள் கூப்பிட்டீர்கள், கும்மாளம் அடித்தீர்கள், இதெல்லாம் மறந்து போகாது, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் நாளைக்கு. அது என்ன செய்தியை கூறுகிறது தமிழ் மக்களுக்கு? இப்ப தமிழரசு கட்சியுடைய இந்த நிலைப்பாடு, அதாவது தாங்கள் ஒரு பலமான கட்சியாக தமிழர் தாயகத்தில் இருக்கின்றோம் என்று கூறுகிறார்கள். இவ்வாறு நீங்கள் இப்ப இபிடிபி தொடர்பாக கூறும் பொழுது இவ்வாறான நிலையில் இறங்கி போய் இவ்வாறு செயல்படுவது தமிழ் மக்கள் இதை எவ்வாறு பார்க்கிறார்கள்? தமிழ் மக்களுக்கு, அதாவது தமிழ் மக்களிடம் அவர்களுக்குள்ள ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், எந்த ஒரு கட்சியும் அங்கு வலுவாக இல்லை, மற்றது கொள்கையா அப்படிப்படணும் இல்லை. இப்ப பொது வேட்பாளர் பிரச்சனையுடன் சாக்கில் கட்சி அடிபட்டு போனது. அதற்கு எதிராக பேசாமல் மௌனமாக இருந்திருந்தால் கூட தப்பி பிழைத்திருக்கலாம். அதற்கு எதிராக நின்றதில் சாக்கில் கட்சி அடிபட்டு போனது. இப்போது மெல்ல சபை பண்ண இருந்தாலும் அந்த நம்பிக்கையை அவர்களால் மீண்டும் கட்டி எழுப்புவது கடினமான விடயமாகத்தான் இருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்காவின் கட்சி நாடாளுமன்ற தேர்தலுடன் அடிபட்டு போனது. அப்ப தமிழ் மக்களிடம் வேறு தெரிவுகள் இல்லை. நீங்கள் கேட்டது போல தமிழ் மக்களுக்கு இது என்ன செய்தியை கூறுகிறது சொன்னால், நீங்கள் ஒரு வலுவான கட்சியை கட்டியமைக்க வேண்டிய தருணத்துக்கு வந்து விட்டீர்கள் என்பதை இது கட்டியம் கூறுகின்றது. ஆனால் அதனை அமைக்கக்கூடிய துணிச்சல் அங்கு யாருக்கும் இல்லை என்பதுதான் மிகவும் வேதனையானது. நீங்கள் கூறுவது சரி. அதாவது வேற தெரிவுகள் இல்லை என்பதற்காகத்தான் மக்கள் இவர்களுக்கு தொடர்ந்து வாருங்கள். தமிழரசு கட்சி
ஜேவிபியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் என்று சொல்லுகிறார். முஸ்லிம் இனத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார். ஆனால் இங்கே தமிழ் கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் இல்லை என்றால் என்ன சொல்லுகிறார்கள்? இல்ல, அவர்கள் இதைத்தான் பொது வேட்பாளர் விடயத்திலும் செய்தார்கள். சஜித்தை ஆதரித்தார்கள், ரணிலை ஆதரித்தார்கள், ஆனால் ஒரு தமிழரை எதிர்த்தார்கள். சரி, அங்கு சுமந்திரன் நேரடியாக எதிர்த்தார். ஸ்ரீதரன் அதை நேரடியாக எதிர்க்காமல் ஓடியந்து லண்டனில் நின்றார். ஏனென்றால் இங்க கோயில்ல பொங்கல் தான் அவருக்கு முக்கியமா இருந்தது. அந்த அரசியல் அந்த தேர்தலை விட இங்கு பொங்கி படைக்கிற புக்கு தான் அவருக்கு பிரதானமாக இருந்தது என்றால் அரசியலை அவர்கள் காண்பித்தார்கள். அப்ப இது இன்று நேற்றல்ல. எனவேதான் விடுதலை புலிகள் என்ற காலத்தில் அப்போ அவர்கள் தமிழ் கட்சிகளை முற்றாக புறக்கணித்துத்தான் அந்த ஆயுத போராட்டத்தில் இறங்கினார்கள். பிறகு 2001 பிறகு ஒரு அரசியலுக்காக அவர்களை தாங்கள் பலமாக இருந்த காலத்தில் ஒரு அரசியலுக்காக அவர்களை ஒரு தமது சார்பாக வெளிநாடுகளில் பேசுவதற்கான ஒரு கட்டமைப்பாக உருவாக்கினார்களே தவிர, என்னென்று சொன்னால் இந்த அரசியல் கட்சிகளை தமிழ் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் அன்றும் சரி இன்றும் சரி, இப்ப அமுதலிங்கத்தை பொறுத்தவரையில் கூட இந்தியாவில் போய் அவர் இந்தியாவிடம் மாஸ்டர் அடிக்கடி கூறுவார், அவர் இந்தியாவுக்கு சென்றதுதான் இந்தியாவை இந்த பிரச்சனைக்கு இழுத்து விட்டதும் இந்த தமிழ் மக்களுடைய உளவு பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்ததும் அதுவாகத்தான் இருந்தது. நன்றி அரசுகளே. ஆசிரியர் தலையங்கத்தில் உங்களுடைய விடயத்தை விளங்கப்படுத்தும் பொழுது கூறினீர்கள், உள்ளூராட்சி சபை அங்கு கோமாளி கூத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கின்ற என்று கூறினீர்கள். உண்மைதான். ஒரு புறம் கோமாளி கூத்து, இன்னொரு புறம் ஆரோக்கியமான ஒரு விடயம் நடைபெறுவதை நான் அவதானிக்கின்றேன். நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை. சங்கு சைக்கிளுக்கு இடையிலான ஒப்பந்தம் ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. பலராலும் இதை வரவேற்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இதைத்தான் அரசர்களை சுட்டிக்காட்டினதாக கடந்த கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகளாக நாங்கள் எவ்வாறு கூறிக்கொண்டு வந்தோம், ஒன்றிணைந்து செயல்படுவதுதான் ஒரே ஒரு வழி தமிழ் மக்களுக்கு என்று கூறிக்கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த ஆரோக்கியமான நிலைப்பாட்டை நீங்கள், அது மட்டும் இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறியிருக்கின்றார், தமிழரசு கட்சிக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கின்ற என்று கூட இன்னும் மூடவில்லை என்ற விடயத்தையும் கூட சுட்டிக்காட்டுகிறேன். இந்த நிலைமையை எங்களுடைய தமிழ் மக்களுக்கு கூறுங்கள். இது ஒரு முதிர்ச்சி அரசியலுக்கான வழி வகுக்கின்றதா அல்லது இதுவும் சந்தர்ப்பமான ஒரு சூழலை காட்டுகிறதா? நீங்கள் தான் கூற வேண்டும். இது ஒரு நல்ல கேள்வி. என்று சொன்னால் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்கின்ற கட்டமைப்பு 1944 ஆண்டிலே தோற்றம் பெற்றது. கடந்த ஆண்டுடன் 80 ஆண்டு கால அரசியல் வாழ்வை கொண்ட ஒரு அமைப்பு. அதில் அமர ஜி பொன்னம்பலம் அவர்கள் சட்டத்தின் மூலமாக சிங்கள பெரும்பான்மை ஏற்படாதவாறு தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும், ஈழத்தமிழர்கள், மலையக மக்கள், முஸ்லிம் மக்கள் அனைவருக்கும் 50% பாராளுமன்ற இடஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்தார். அது ஒரு முக்கியமான ஒன்று. அதுக்கு பின்னர் மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் இங்கு ஐக்கிய நாடு சபையில் இந்த இருக்கின்ற இந்த எல்லைகளற்ற, அதாவது தன்னாட்சி உள்ள மக்களாக வாழ முடியாமல் இருக்கின்ற மக்களுக்கு விதமாக ஐக்கிய நாடு சபை பாதுகாப்புகள் அளிக்கிறதோ அதே மாதிரியாக ஈழத்தமிழர்களுக்கு அந்த பாதுகாப்பு அளித்து அவர்களுக்கான சிறப்பு பிரதிநிதி நியமிக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை அவர் வாழ்ந்த காலத்திலே ஐக்கிய நாடு சபையில் எழுப்பினார். பழங்குடி மக்கள் என்கின்ற அந்த கட்டமைப்புக்குள் கொண்டு வந்து அதனை செய்ய வேண்டும் என்று கூட அவர் சட்ட ரீதியாக அதை முன்னெடுத்தது நினைவுக்கு வருகின்றது. இப்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த மரபில் வருகின்ற நிலையில் அவரும் சட்டத்தின் மூலமாக ஏதாவது செய்யலாம் என்று முயற்சிக்கிறது ஒரு மரபணுத்தன்மை கொண்டதாக இருக்கின்றது. குறிப்பாக பார்க்க போனால் இங்கு அவர் 2023 ஆண்டு ஐக்கிய நாடு சபையில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பேரவையில் அவர் அதனை வெளிப்படுத்தினார். விதமாக பலஸ்தீனத்துக்கு ஒரு சிறப்பு பிரதிநிதியை நியமித்து சிரியாவுக்கு கூட ஒரு அறநிலை பிரதிநிதி நியமித்தார்கள். அப்படியாக இந்த எங்களுக்கும் இருதேசத்தை ஒரு நாடாக மாற்றிய காலனித்துவ பிரச்சனையாக இருக்கின்ற காரணத்தினால் எங்களுக்கான ஒரு சிறப்பு பிரதிநிதியை நியமித்து அந்த பின்னணியிலே எங்களுடைய நிர்வாகத்தை எங்களுடைய மக்கள் தங்களுடைய தன்னாட்சியை பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை உருவாக்குகின்ற அரசியல் முறைமை தோற்றம் பெறும் வரை ஐக்கிய நாடு சபை கொண்டு நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். அந்த நிலையில் இப்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் அதே மாதிரியாக தான் இப்பொழுது இருக்கின்ற அந்த ஸ்ரீலங்காவுக்குள் 6வது திருத்தம் இருக்கின்ற ஒரு நிலையில் 1979 ஆண்டிலிருந்து பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து ஈழத்தமிழர்களுக்கிடையே அரசியல் விழிப்புணர்வுள்ள எவராயிருந்தாலும் அவரை கண்ட இடத்தில் சுடவும் சுற்றிடத்தில் எரிப்பதற்குமான அளவுக்கு பயங்கரமான
உலகிலேயே கொடியதான அந்த சட்டம் இன்றும் நடைமுறையில் இருக்கின்ற ஒரு நிலையில் விசாரணைக்கு எரிப்பதற்கு இருக்கின்ற நிலையில் அவர் இப்பொழுது இந்த கொள்கை அடிப்படையில் இணைய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். இந்த கொள்கை அடிப்படை பற்றி விளக்கின்ற பொழுது தெளிவாக சொன்னார். எங்களுக்கு என்று அணுகுமுறையில் வேறு கொள்கைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை நாங்கள் எதிர்கொள்கின்ற ஒரு நிலையில் அல்லது உலக நாடுகளை உலக அமைப்புகளை எதிர்கொள்கின்ற நிலையில் நாங்கள் ஒரு பொது கொள்கை இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய கொள்கை என்று ஒன்று இருக்கின்றது. நீண்ட காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய கொள்கை என்று ஒன்று இருக்கின்றது. இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய கொள்கை இப்பொழுது இருக்கின்ற இந்த விரும்பியோ விரும்பாமலோ ஈழத்தில் இருக்கின்ற அனைத்து ஈழத்தமிழர்களும் இந்த ஸ்ரீலங்காவினுடைய 1978ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அரசியலமைப்புகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த அரசியலமைப்புக்குள் நாங்கள் விதமாக எங்களுடைய உரிமையை பெறலாம் என்கின்ற முறையில் இவர் சிந்திக்கின்றார். அந்த வகையில் தான் இப்பொழுது நாங்கள் ஒருங்கிணைந்து இந்த உள்ளூராட்சி சபையிலாவது நாங்கள் சிங்கள பெரும்பான்மை ஆட்சி முறைமைகள் தோன்றாமல் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு தங்களை ஆளும்படி அதை சுமந்திரனும் கூறுகின்றார். அவரும் நேற்று ஒரு சபையிலே கூறினார், தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் மக்கள் இந்த ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். அதாவது இன்னொரு இனத்தவர் எம்மை ஆளாதவாறு பாதுகாக்கக்கூடிய விதத்திலே பெரும்பான்மையை இந்த தமிழ் தேசியத்தை வைத்து தேர்தலில் போட்டியிட்டவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் சொல்கின்றார். ஆனால் அவர் வாயால் சொல்கின்றார் ஒழிய அது இணைந்து அதே மாதிரியாக தமிழரசு கட்சி அதிக இடங்களை பெற்ற இடங்களில் தமிழரசு கட்சியும் மற்ற இடங்களில் மற்றவர்கள் இணைந்து ஒரு அரசமைப்பு ஒரு உள்ளூராட்சி அரச முறைமையை தோற்றுவிக்கலாம் என்கின்ற அந்த எண்ணம் ஒரு சட்டத்திறனியாக இருந்து அவர் செயற்படுறார் இல்லை. இப்பொழுது அஜந்தகுமார் பொன்னம்பலம் கூறியிருக்கின்றார், இப்பொழுது இருக்கிற நிலையில் தாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 10 சபைகளிலும் வன்னி மாவட்டத்தில் 4 சபைகளிலும் தாங்களும் அதாவது ஈழத்தமிழ் தேசிய பேரவை தமிழ் மக்கள் தேசிய பேரவை ஆட்சி அமைக்கலாம் என்று கூறியிருக்கின்றார். அதே போல தமிழரசு கட்சியும் எந்த இடத்தில் அதிக முன்னணி வகிக்கிறதோ அந்த இடத்தில் தாங்கள் ஆதரவு தரவும் தயாராக இருக்கின்றோம். அதை நாங்கள் செய்து கொண்டு, ஆனால் கொள்கை அடிப்படையில் இணையுங்கள், அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்களோ இல்லையோ, ஆனால் இப்பொழுது தமிழ் தேசிய பேரவையில் கொள்கை அடிப்படையில் இணைந்திருக்கின்றார்கள். ஆகவே பேரளவில் கொள்கை அடிப்படையில் இணைந்திருக்கின்றார்கள். செயல்முறை எப்படி இருக்கின்றதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் நினைத்தவுடன் எல்லா மாற்றம் வராது, படிப்படியாக தான் மாற்றங்கள் வரும். இப்பொழுது எல்லாரும் ஒரு கூரையில் உட்கார்ந்திருந்து பேசுற அளவுக்கு ஏற்படுற முன்னேற்றத்து என்றாலும் சுதந்திரன் அதை பேண வேண்டும். ஒருவர் ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்து பேசாவிட்டால் என்ன ஒருவருடைய கருத்துன்றது அறிந்து கொள்ளவே முடியாது. அது மட்டும் இல்லை, ஜனநாயகத்துக்குள்ளால போகும்ன்ற பொழுது அவரவருக்கு இருக்கின்ற அறிவு, ஆற்றல், அவரவருக்கு இருக்கின்ற செல்வாக்கு, சர்வதேச தொடர்பு, இந்த பின்னணியில் தான் அவர்கள் தங்களுடைய மண்ணுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இப்பொழுது தேசிய விடுதலை போராட்டம் நடக்கவில்லை, ஒரு திசையில் எல்லாரும் நின்று ஒரே மாதிரியாக நாங்கள் பயணிக்கிறதுக்கான அந்த புறச்சூழ்நிலை இன்றைக்கு இல்லாமல் இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்ப இப்படியான ஒரு சூழலில் பல்குழுவும் பால்செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லாத நாடு என்று சொல்லியிருக்கிறார். பல்குழுவை தோற்றுவிச்சம் என்றால் சரித்திரம் முடிஞ்சு, பால்செய்யும் உட்பகை தானா வரும். பால்செய்யும் உட்பகை வந்துகின்றா வேந்தலைக்கும் கொள்குறும்புன்னு சொல்லி சட்டத்தாலேயே கண்டுபிடிக்கல நிலவரம். இன்றைக்கு அனுரகுமார் திசுநாயக்கோட அரசாங்கத்திலே சிங்களவர்கள் ஒழிஞ்சு எல்லாம் ரெண்டு கையை பிசைஞ்சு கொண்டு நிற்கிறார்கள். அவர்கள் இந்த சட்டத்துக்கு முன்ன எல்லாரும் சமம்ன்றதை சிங்கள அரசாங்கம் தனக்கும் கூட பயன்படுத்தாவிட்ட காரணத்தினால் இன்று அவர்களே தங்களுக்குள் ஒன்றும் செய்ய முடியாமல் சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையெல்லாம் பார்க்கின்றோம். ஆகவே இது ஒரு முக்கியமான விடயம். அதே நேரத்திலே அரசவர்கள் ஒட்டுக்குழுக்களை பற்றி கூறினார். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், இப்ப நீங்கள் எல்லோரும் பெரும்பாலானாக்கள் உங்களுடைய GCSE நிலையில் என்றாலும் எல்லாரும் உயிரியல் படித்திருப்பீர்கள். இந்த ஒட்டுக்குழு என்று சொல்வது என்னவென்றால், இன்னொருவருடைய ஆற்றலை பெறுவதற்காக அங்கு போய் உட்கார்ந்திருந்து தன்னுடைய செயற்பாடு இல்லாமல், தன்னுடைய உழைப்பு இல்லாமல், தன்னுடைய முயற்சி இல்லாமல் இன்னொன்றிலே போய் ஒட்டி கொண்டிருந்து அந்த சக்தி எடுத்து வாழ்வதைத்தான் ஒட்டுணின்னு சொல்வார்கள். ஒட்டுணின்னு எங்களுக்கு தெரியும். குருவிச்சியை பார்த்தோம்னு சொன்னால் அங்கே எல்லா இடத்திலும் பெருமரத்திலும் அங்கெங்கெல்லாம் ஒட்டி கொண்டிருந்து மரத்தினுடைய சக்திக்கெல்லாம் தங்கி நிற்குமே ஒழிய அதற்கான ஒரு சுய சிந்தனை, அதற்கான ஒரு சுய செயல்பாடு, அதற்கான ஒழிப்பு இருக்காது. அது மரத்தின் தன்மையை பொறுத்தான் அது இருக்கும். அப்படி ஒரிஞ்சைகள் அந்த மரம் கீழே விழுந்துட்டு அவையும் விழுந்துருவீங்க. அதே மாதிரி தான் இந்த ஒட்டுக்குழுக்களாக அரசாங்கத்தில் நிற்கிற ஒவ்வொரு அரசாங்க மாறாய்களையும் அந்த கொண்டு விழுகிறதும் பிறகு இருக்கிற அரசாங்கத்தோடு மாறி போய் ஒட்டுறது மாத்திரம் ஒட்டி கொண்டிருக்கின்றார். இந்த ஒட்டுக்குழுன்றது
அது சொல்லுற அந்த சொல்லி என்னத்தை கூறுதுன்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய சுய சிந்தனையில் செயற்படாத, சுய உழைப்பினால் மாற்றத்தை ஏற்படுத்தாத, அடுத்தவள்ளி தங்கி இருக்கின்ற சுதந்திரத்தை இழந்த குழுக்கள் என்றதான் அந்த கருத்து. அது ஒட்டுக்குழுன்ற தன்மையை வந்து நாங்கள் அது எவ்விதமா அந்த சொல்லுருவாக்கம் இடம்பெற்றிருக்கின்ற உண்மையில் பார்க்கின்ற பொழுதுதான், மக்களோட நின்று மக்களிடத்தில இருந்து உங்களுக்கான பலத்தை பெறுங்கள், மண்ணோட இணைஞ்சு மண்ணிலிருந்து உங்களுக்கான வர்த்தக பலத்தை பெறுங்கள். அவ்விதமாக பெறுகின்ற மூலம் தான் நீங்கள் மக்களோடும் மண்ணோடும் சேவை செய்யலாம். அதை விட்டு மண்ணுக்கு வந்து ஆக்கிரமிச்சு நிற்கின்றவர்களோட போய் ஒட்டி எதை காண போறீர்கள்? கடைசியாக உங்களை பயன்படுத்தி விட்டு அதன் முடிவாக வந்து நீங்களே வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். என்னென்னு சொன்னால், இந்த அதிகாரம் என்று சொல்வது, அதிகாரம் என்று பேசுகிறோம். அதிகாரம் என்றால் நாங்கள் ஒருவர் இன்னொருவரை கொண்டு தன்னுடைய விருப்பை அல்லது தேவைகளை நிறைவேற்ற கொண்டுதான் அதிகாரம். அவருடைய விருப்பை அல்லது அவருடைய தேவையை இன்னொருவரை கொண்டு நிறைவேற்ற வேண்டும். அந்த இன்னொருவர் அதை ஏற்று செயற்படுகின்ற பொழுது அந்த அதிகாரம் சுமூகமாக செயற்படும். அப்ப நாங்கள் மக்களுடைய இடத்திலிருந்து அதிகாரத்தை பெறுகிறோம். அந்த மக்களிடத்திலிருந்து அதிகாரத்தை பெறுகின்ற பொழுது அந்த மக்களிடத்துக்குத்தான், அந்த மக்களுக்காகத்தான் சேவை செய்ய வந்திருக்கின்றோம். ஆகவே மக்களிடத்திலிருந்து தான் நீங்கள் அந்த அதிகாரத்தை மீளவும் பெற வேண்டுமே தவிர இன்னொரு குழுவிடமிருந்து நீங்கள் பெற முடியாது, பெற இயலாது. அப்படி பெற்றீர்களாக இருந்தால் அது வந்து சிக்கலான விஷயமாக அமையும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் மறந்துடாதீங்க, பொசிஷன் பவர் என்று ஒன்று இருக்குது. அதாவது பதவி நிலையில் இருக்கின்ற அதிகாரம் உண்டு. பதவி நிலை அதிகாரம் என்பது உங்களுக்கு அந்த பதவி தந்த அதிகாரம். அந்த பதவி காலம் முடிய அந்த அதிகாரம் உங்களை விட்டு போய்விடும். அவை நீங்கள் பதவி தந்த அதிகாரத்தில் நீங்கள் இருக்கின்ற பொழுது அந்த பதவிக்கு ஏன் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டீர்கள்? தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்தன்னு சுமந்திரன் சொல்கின்றார். ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் போய் சேர்வதா தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்தல் என்கின்ற கேள்வியை மக்கள் முன்வைக்க வேண்டியிருக்கின்றது. அல்லது அவர்களுக்கு பின்னால் ஏதாவது ஒரு விதத்திலே கால கழுவி அல்லது வந்து கும்பிடு போட்டு தொழுது நின்று வாய் பொத்தி கைகட்டி நின்று அவர்கள் தருவதை வேண்டி வந்து நாங்கள் உரிமை பெற்றுட்டோம், சலுகை பெற்றுட்டோம் என்று பேசுகின்ற அந்த பேச்சுவார்த்தை முறைமையா தேசியம் என்று இருக்கு. அதே நேரத்தில் இன்றைக்கு உள்நாடு பத்திரிகை இன்னொரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது என்னத்தை கூறுகிறேன்னு சொன்னால், தமிழ் தேசியத்துக்கு மீள்வர விளக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். இவர்களுக்கு தமிழ் தேசியம் எப்படி வந்ததுன்றே தெரியவில்லையா? தமிழ் தேசியம் வந்து மக்களுடைய உயிரினாலும் மக்களுடைய உடலாலும் மக்களுடைய வாழ்க்கை இழப்பாலும் முத்திரிடப்பட்ட அந்த மண் அவர்களுடைய மண் என்பதுதான் தமிழ் தேசியம். அந்த மொழி அல்ல. தமிழ் என்று சொல்லப்படுற விஷயம் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இனத்தை குறிக்கிறது. எங்களுடைய பக்கத்தில் வாழ்கின்ற சிங்களவர்களுக்கும் எங்களுடைய பக்கத்தில் வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கும் கூட, முஸ்லிம் மக்களுக்கும் மலைய மக்களுக்கும் கூட அதுதான் தாய்மண்ணாக இருக்கின்ற பொழுது அவர்களும் அந்த மண்ணினுடைய விடுதலைக்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக தான் மண் விடுதலை என்ற கருத்தை கொண்டு வந்தார்கள். அதாவது மண் விடுதலைக்காக உழைக்கின்ற பொழுது அந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லோரையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய, பராமரிக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக அந்த தன்மை இருக்கும் என்ற காரணத்தினால்தான் இன்று மிக தவறான முறையிலே பேசப்படுகின்ற முஸ்லிம் மக்களை வடக்கில் இருந்து வெளியேற்றியதென்றதுடைய அடிப்படை எத்தனையோ முறை விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது அக்கரைப்பற்றிலே மையமாக கொண்டு அவர்களுக்கான ஒரு தமிழகத்திலே பாண்டிச்சேரி எவ்வாறு இருக்கின்றதோ, டெல்லிக்கு கோவா எப்படி இருக்கின்ற, டெல்லி எப்படி இருக்கின்றதோ கோவா எப்படி இருக்கின்றதோ இந்திய அரசியலமைப்பு, அதே மாதிரியாக எங்களை விட்டு பிரியாத நிலையிலே முஸ்லிம் மக்கள் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தாங்களே ஏற்படுத்தக்கூடிய முறையில் அவர்களுக்கான நிரந்தரமான ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நிலையில்தான் முஸ்லிம் மக்களுடைய இடப்பெயர்ச்சி அந்த நேரத்திலே முன்னெடுக்கப்பட்டது. அந்த பின்னணியிலே வந்து அந்த இடப்பெயர்ச்சி முன்னெடுக்கப்பட்ட பொழுது வடக்கிலே வந்து முஸ்லீம்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்திலே வந்து கிழக்கிலே வந்து ஒரு சில முஸ்லீம்களை வந்து தங்களுடைய ஒட்டுக்குழுக்களாக வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் மாற்றிய ஒரு சூழலில் வடக்கிலே இருந்த முஸ்லிம் மக்கள் அதனுடைய தாக்கத்தை இன ரீதியாக அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்தால் மிக சிக்கலான வாழ்க்கை வரக்கூடிய சூழ்நிலையும் இருந்தது. அப்படியான ஒரு நிலையில்தான் இந்த முஸ்லிம் மக்களுடைய பாதுகாப்பை மையப்படுத்தி அந்த புலப்பெயர்வு நடந்தது என்பது எத்தனையோ முறை தெளிவுபடுத்தப்பட்டும் கூட அதனுடைய விளைவுகளை, அதில் ஏற்பட்ட போர்ச்சூழலில் ஏற்பட்ட சில விளைவுகளை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றாலே தவிர அதனுடைய உண்மையான தன்மை வந்து முஸ்லீம்களையும் நான் களத்திலே ஆசிரியர் இந்த காலத்தில் கூட தேச தலைவர்கள் கூறி அனுப்பியிருந்தார்கள், முஸ்லிம் மக்களுக்கு அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தை முன்னெடுக்கின்ற உரிமை அவர்களுக்குரியது. ஆனால் அப்படின்னால் அவர்கள் தங்களை தமிழர்கள் என்று அழைத்தால் நீங்கள் தமிழர்கள் என்று போடுங்கள், மற்றபடி முஸ்லிம் மக்களை தமிழர்கள் என்று அழைக்க வேண்டாம் என்கின்ற ஒரு கருத்தை கூட கூறியிருந்தார்கள். அவர்களுடைய உரிமை அது, அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தை அவர்கள் முன்னெடுக்கின்ற தன்மை இருக்குது. ஆனால் அவர்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற கடமை எங்களுடையதாக இருக்கின்றது. எங்களுடைய மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது கூட முஸ்லிம் மக்களுடன் நீங்கள் இணைகின்ற பொழுது கூட இந்த உண்மையை உணர்த்தி
இணைகின்றீர்களா? அதாவது முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரதேசத்தில் அவர்கள் இந்த மண்ணை பாதுகாப்பதற்காக தமிழர்களுடன் ஒன்றிணைந்து இருந்தார்கள் என்றால் தான் முஸ்லிம் மக்களுடைய வாழ்வும் தமிழ் மக்களுடைய வாழ்வும் ஒன்று சேர்ந்த வாழ்வாக இருக்கும். இல்லாவிட்டால் இரண்டு பேருமே அடிமைப்படுற நிலை வேறு. இந்த உண்மையை நோக்கம் இல்லையே, அது சுமந்திரனுடைய நோக்கம் இல்லையே மாஸ்டர். அதான் உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தலின் பொழுது இன்னொரு கட்சி நிறைய பாடத்தை கற்றுக்கொண்டது. தமிழரசு கட்சி இப்பொழுது பாடம் கற்க போகின்ற ஒரு நேரம் வந்து விட்டதா? அதாவது இப்ப பாருங்க, நீங்கள் கூறினீர்கள், ஒட்டுக்குழுவினுடைய விளக்கத்தை கூறினீர்கள், அரசு அவர்களும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். ஜேவிபியோடு இணைந்து செயல்படுகிறார்கள். ஒரு தமிழ் கட்சியோடு சேர்ந்து செயல்படவில்லை என்றால் தமிழ் மக்கள் இதை உன்னிப்பாக அவதானித்து இதற்கான ஒரு சரியான முடிவை அவர்களுக்கு தமிழரசு கட்சிக்கு கொடுப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? முதலில் தமிழரசு கட்சி என்பது 1974 ஆண்டுடன் அதனுடைய வரலாற்று பரிமாணத்தை முடித்துக் கொண்டது. தந்தை செல்வநாயகம் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்துக்குள் நாங்கள் செல்ல மாட்டோம், நாங்கள் சோல்பரி அரசியலமைப்பு கீழ்த்தான் நாங்கள் உங்களுடன் இணைந்திருந்தோம், நீங்கள் சோல்பரி அரசியலமைப்பை வன்மைப்படுத்தி விட்டீர்கள், இனி உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர்களுடைய தலைவர், நானும் தமிழரசு கட்சியில் இருந்தவன் தான், நான் காலாதி காலமாக தந்தை செல்வநாயகத்துக்காக வாக்களித்தவர்கள் தான், அவருக்காக வேலை செய்தவர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அமீரண்ண தன்னுடைய லெட்டகத்தில் வெறும் கையெழுத்து போட்டுட்டு நீ என்ன வேணும்ன்றாலும் உனக்கு கரெக்ட் சர்டிபிகேட் எழுதிக்கொண்டு தந்த தொண்டு இன்னும் எங்களிடத்தில் இருக்கு. அந்த நன்றிகளை நாங்கள் மறக்கவில்லை. ஆனால் அதன் பின்னர் தான் நீங்கள் பிரச்சனைக்கு செல்கின்றீர்கள். அதாவது தந்தை செல்வநாயகம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். எப்படி சொல்லியிருக்கின்றார்? 74 ஆண்டு ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்துக்குள் செல்வதற்கு எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை, நீங்கள் எங்களை ஆக்கிரமிப்பு செய்கின்ற அரசாங்கமாக இருக்கின்றீர்கள், எங்களை அரசியலமைப்படி ஆளுகின்ற அந்த உரிமையை இழந்து விட்டீர்கள், ஆனபடினால் எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நாங்களே அமைக்கின்றோம் என்றுதான் தன்னாட்சி பிரகடனத்தை 1972 ஆண்டு சிங்கள பௌத்த குடியரசு பிரகடனப்படுத்தப்பட்ட பொழுது காங்கிரஸ் தொகுதியை ஒரு அடையாள குடியேற்றமாக தன்னுடைய தொகுதிக்கான பிரதிநிதித்துவத்தை ராஜினாமா செய்து அதை ஒரு அடையாள குடியேற்றமாக நடத்தி அந்த அடையாள குடியேற்றத்திலே தமிழ் மக்களுடைய விருப்பு இது அப்படின்னா தமிழ் மக்களுடைய விருப்பை நான் முன்னெடுக்கின்றேன். இன்றைய இப்பதான் 77ஆம் ஆண்டு தேர்தல் வந்ததும் 76ஆம் ஆண்டு அது வட்டுக்கோட்டை தீர்மானமாக தமிழ் மக்களுடைய அரசியல் கொள்கையாக மாற்றப்பட்டதும் பிறகு 1977ஆம் ஆண்டு தேர்தலில் மக்கள் வாக்களித்து அதை தமிழ் மக்களுடைய முடிந்த முடிவாக அறிவித்ததும் நடந்து முடிந்தது. ஆகவே நீங்கள் அன்று தமிழரசு கட்சி எதை விட்டு சென்றதோ, அதாவது எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நாங்களே நிர்ணயிக்கின்ற ஒரு தன்மையை விட்டு சென்றது, அதை நீங்கள் முன்னெடுப்புக்கு செயற்படுத்தீங்கள் என்றால் தான் நீங்கள் தந்தை செல்வநாயகத்திலே தொடர்ந்து சொல்ல முடியும். அதை விடுத்து நீங்கள் தமிழரசு கட்சி என்று சொல்றதே நீங்கள் மக்களை மயக்கி இந்த எங்கள் மக்களை கூட பெரும்பாலான மக்கள் அரசியல் அன்றாட அறிவுத்தன்மை குறைந்தவர்களாக தான் இருக்கிறார்கள் என்பது பலருக்கும் தெரியும். ஆக அந்த மக்களிடத்திலே முந்திய அந்த காலத்திலே தமிழரசு கட்சி தேசியத்துக்காக நின்ற அந்த தன்மையை வைத்துக் கொண்டு இப்பொழுது மக்களை பேக்காட்டாதீர்கள். நீங்கள் மக்களுக்கு முன்னால் சொல்கின்ற கொள்கை தமிழரசு கட்சியின் கொள்கை அல்ல. ஆனால் நீங்கள் உங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்கு தமிழரசு கட்சிக்கு அளிக்கப்பட்ட வாக்கும் அல்ல. நீங்கள் எப்பொழுது தமிழரசு கட்சியின் கொள்கைக்கு நீங்கள் மாற்றான கொள்கையை கொண்டு வந்தீர்களோ அன்றுடன் அந்த சொல்லை நிறுத்துங்கள். அல்லாவிட்டால் நீங்கள் திரும்பவும் அன்று தந்தை செல்வநாயகம் கூறிய மாதிரியே நாங்கள் தன்னாட்சிக்காக நாங்கள் உழைக்கப் போகின்றோம், அந்த தன்னாட்சிக்கு உழைப்பதற்காக நீங்கள் எங்களுடன் வாருங்கள் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதுதான் சொல்கின்றார்கள். நாங்கள் இப்ப எங்களுக்கு எல்லாருக்கும் முன்னால் இருக்கிற ஒன்று தன்னாட்சி. அதை சரி, நீங்கள் சமஷ்டியை கூட அவர் அன்றுடன் கைவிட்டு விட்டார். ஆனால் நீங்கள் திரும்பவும் சமஷ்டிகளால் கொண்டு வர முடியுமா என்றால் முயற்சித்து பார்ப்போம். அது நடக்க போறது இல்லை. ஆனால் அப்படி முயற்சித்து பார்ப்போம். அப்படி முயற்சித்து பார்க்கின்ற பொழுதுதான் உலக நாடுகள் மேலும் தெளிவாக புரிந்து கொண்டு உங்களுடைய வழியை தன்னாட்சி உரிமையை ஏற்றுக்கொள்ளும். ஆகவே இந்த தமிழரசு கட்சியும் சொல்லி பம்மாத்து காட்டாதீங்க. தமிழரசு கட்சி அன்றைய தமிழரசு கட்சியா அல்லது இன்றைய தமிழரசு கட்சியாண்டு நீங்கள் யாராவது வாதாட விரும்பினால் வாங்கள் நேரலைக்கு நாங்கள் உங்களிடம் நேரடியாக வாதாடுகின்றோம். தமிழரசு கட்சியின் பேரை உச்சரிப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை உங்களுக்கு முன்னாலேயே கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாங்கள் மௌனமாக இருக்க நீங்கள் மக்களை பேக்காட்டிக் கொண்டு போகலாம் நினைக்காதீர்கள். நாங்கள் எல்லோருமே தமிழரசு கட்சியில் ஆதரவாளர்கள் இருந்தவர்கள் தான். நான் அமீரண்ணனாக இருந்தாலும் சரி, ஜோசனாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லை, தமிழரசு கட்சி பாத யாத்திரை திருவண்ணாமலைக்கு வந்த பொழுது என்னுடைய தந்தை தலைமை ஆசிரியராக இருந்த திருவண்ணாமலை சென்ட் சேவியர்ஸ் மத்திய மகாவித்தியாலயம் என்று அழைக்கப்படுற அந்த பள்ளிக்கூடத்தில் தான் தங்கி இருந்தார்கள். நான் குழந்தையாக இருக்கின்ற பொழுது இத்தனை தலைவர்களை கையிலும் இருந்திருக்கின்றேன், தூக்கி வைத்த படங்கள் இருக்கின்றன. அதனால தமிழரசு கட்சிக்கு எதிரானவர்கள் இல்லை. நீங்களும் தமிழரசு கட்சிக்கு எதிராக தமிழரசு கட்சியுடைய கொள்கையும் தந்தை செல்வநாயகத்தின் கொள்கையும் மண்மூடி புதைத்துக் கொண்டிருக்கின்ற உண்மையை பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டு என்று நினைக்கின்றேன். தமிழ் அரசு
எவ்வாறு சிந்தித்து வைத்திருக்கிறார்கள்? தமிழ் அரசு, தமிழர்களை ஆளக்கூடிய ஒரு அரசை உருவாக்க அது இருந்தது. அது தமிழர் கட்சியில் வைக்க வேண்டிய காரணம் என்னென்றால், மலையக மக்கள் வெளியேற்றப்பட்ட பொழுது அவர்கள் நாடற்றவர்களாக மாற்றப்பட்டார்கள். அதுக்கு காரணம் ஜவஹர்லால் நேரு 1926, 27 மிக தெளிவாக சொன்னார், நீங்கள் நூற்றாண்டுகளாக இந்த மண்ணிலே இருந்து டிஃபெக்டோ ஸ்டேட்டஸில் இருக்கின்றீர்கள், அதாவது அரசு நடைமுறை அரசில் இருக்கின்றீர்கள், நீங்கள் உங்களுக்கான அரசு தன்மையை கோருங்கள் என்று சொல்லி மலைய மக்களை பார்த்து 1926, 27 ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூறினார்கள். என்றால் அவர்களுக்கு அந்த மண் அவர்களுடைய உழைப்பால் உருவான மண். மலையகம் என்பது மலையகத்தில் இருக்க ஒவ்வொரு கல்லிலும் அவர்களுடைய ரத்தம் சிந்தி இருக்கின்றது. மலையகத்தில் இருக்க ஒவ்வொரு பயிரிலும் அவருடைய உயிர் எழுந்திருக்கின்றது. இந்த மலையகம் என்றது மலைய மக்களுடைய இரத்தத்தாலும் மலைய மக்களுடைய உடல் சதையாலும் உயிரோடும் உருவான ஒரு கட்டமைப்பு பெருந்தோட்ட பொருளாதாரம் என்பது. ஆகவே அந்த மக்களுக்கு அந்த மண் சொந்தமானது. அதை அன்றைக்கு அவர் சொன்னார் ஜவஹர்லால் நேரு. ஆனபடினால் நீங்கள் உங்களுடைய மண் இது என்கின்ற அடிப்படையில் அமரர் ஜி.ஜி. பொன்னம்பலம் அவர்கள் சோல்பரி அரசியலமைப்புக்கு சமர்ப்பித்த அறிக்கையிலே 7 லட்சம் மலைய மக்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றால் அவர்கள் இந்தியாவுக்கு அடிக்கடி போய் வந்தவர்களும் கூட அவர்கள் இதைத்தான் தாய்நாடாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கான குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் சோல்பரி அரசியலமைப்பை முன்வைத்திருந்தார். ஆகவே அந்த மலைய மக்களுக்கு அது நடந்த நேரத்திலே நாங்கள் யாழ்ப்பாண அரசை கொண்டிருந்தோம். அந்த யாழ்ப்பாண அரசு 1621ஆம் ஆண்டு போர்த்துகேயரால் எங்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டது என்ற உண்மையை வெளிப்படுத்துவதற்கு தான் தமிழரசு என்ற பெயரை வைத்தார்கள். வடக்கு கிழக்கு தமிழரசுக்கு உரியது, அன்று முறியது, இன்று முறியது, என்று முறியது. ஆகவே அந்த வரலாற்றினுடைய உண்மையை, வரலாற்று யதார்த்தத்தை மலைய மக்கள் அன்றைக்கு அந்த பகுதியில் தங்களுக்கான மண்ணுரிமை இருக்கின்ற என்ற ஒரு கட்சி அமைத்திருந்தார்கள் என்றால் அவர்களை வெளியேற்றிருக்க முடியாது. அங்க அந்த சிக்கல் வந்த பொழுது தந்தை செல்வநாயகர்கள் இங்கு தமிழரசு கட்சி என்ற ஒன்றை தோற்றிக்க வேண்டிய முறைமை வருகின்றது. என்னன்னு சொன்னால் எங்களுடைய அந்த இருப்பை, எக்ஸிஸ்டிங்கை, எங்களுடைய இருப்பை எங்களுடைய இறமையை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்தது. ஆனால் தமிழரசு கட்சியை வைத்தார். ஆனால் அப்படி தமிழரசு கட்சியை வைத்ததை பற்றிய சாதகமாக நிலை இன்னொரு நாளைக்கு நாங்கள் பேசுவோம். ஆனால் தமிழரசு கட்சி என்று வைத்ததன் காரணம் அந்த மண் எங்களின் சொந்த மண் என்று பொதுவாக திரு ரத்தினதுரை அவர்கள் சொன்ன அந்த வசனத்துக்கான அரசியல் வெளிப்பாடு தான் தமிழரசு கட்சி. அதை நீங்கள் சுதந்திரனுக்கு அதை மாற்றுவதற்கு யார் அதிகாரம் தந்தார்கள்? நீங்கள் போய் இன்றைக்கு சமஷ்டியை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கின்றது? அந்த செல்வநாயகமே சமஷ்டியை நாங்கள் 24 ஆண்டுகளாக முயன்றோம், அரசாங்கத்துடன் எல்லா பேச்சுவார்த்தையும் நடத்தினோம், இந்த அரசாங்கத்திலிருந்து எதையுமே பெற முடியாது, நாங்கள் வெளியே போகின்றோம் சொல்லி உங்களுடைய எந்த சுதந்திரனுக்கு சொல்ல முடியாதுன்னு சுதந்திரம் கொழும்பில் இருந்தபடினால இதுகளெல்லாம் சுதந்திரம் தெரிந்திருக்குமா தெரியவில்லை. ஆகவே அவருடைய அறியாமையை கூட நாங்கள் ஒரு பலவீனமாக பயன்படுத்தி அவரை தாக்க நாங்கள் விரும்பவில்லை. என்றால் அவர் அந்த மண்ணுடன் வளரவில்லை என்பது வெளிப்படையான உண்மை. அந்த மண்ணுடன் வளர்ந்தவர்களுக்கு அந்த மண்ணுடைய தன்மை தெரியும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டியெல்லாம் இருக்கின்றோம். நன்றி மாஸ்டர் அரசோர்கள். உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக கூறும்பொழுது நான் ஏற்கனவே மாஸ்டரோடு பேசும்பொழுது கூறியிருந்தேன், அதாவது சங்கு சைக்கிள் இவர்களிடையில் ஒரு இணக்கப்பாடு வந்திருக்கிறது, கொள்ளை ரீதியாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று கூறுகின்றது. ஆரோக்கியமான ஒரு விடயமாகத்தான் பார்க்கிறேன். நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் எத்தனையோ ஆண்டுகளாக நாங்கள் கூறிக்கொண்டு வருகிறோம், குறிப்பிட்ட விடயத்துக்கு நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும், தனி கட்சிகள் தனி அமைப்புகளால் ஒன்றுமே சாதிக்க முடியாது என்ற நிலைமையை வெளிப்படுது. ஆனால் இப்ப கொள்ளை ரீதி என்று சொல்லும் பொழுது இப்ப பாருங்கள், கடந்த காலங்களை பேசுவது முக்கியம் என்றால் அது ஒரு தெளிவு வருவதற்காக எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தது. உங்களுக்கு தெரியும், பொது வேட்பாளர் தொடர்பான எதிர்ப்புகள் இருந்தது, 13வது திருத்தச் சட்டம் எதிர்ப்புகள் இருந்தது. இவை எல்லாவற்றையும் கடந்து வாழான ஒரு கூட்டுக்கு வந்திருப்பது அரசியல் முதிர்ச்சியை காட்டுகிறதா அல்லது சந்தர்ப்பம் என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? அரசியல் முதிர்ச்சி அடைந்தார்களா என்பதை போகத்தான் தெரியும். சந்தர்ப்பவாதம் வேறு, அரசியல் முதிர்ச்சி என்பது வேறு. உண்மையில் ஒரு அரசியல் முதிர்ச்சியாக இருக்கும் என்று சொன்னால் இது ஒரு பலமான கூட்டணியாக நாளைக்கு இந்த தமிழர் தாயகத்துல தமிழரசு கட்சியே இல்லாது செய்யக்கூடிய அளவுக்கு இது வளரக்கூடியதாக இருக்கும். உண்மையில் அது அரசியல் முதிர்ச்சி என்றார். நீங்கள் கூறியது போலதான் எல்லாம் சகட்டு மேனிக்கு எதிர்த்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் எதிர்த்தார்கள். அதாவது எதிர்ப்பு அரசியல் உண்டுதான், அரசியல் என்ற தொனியில் தான் இருந்தார்கள். யாரும் எதை கொண்டு போய் காட்டினாலும் இல்லை என்றுதான் நினைப்பார்கள். அதற்கு புலம்பெயர் அமைப்பு தேசத்தில் இருந்தவர்களுக்கு ஆதரவு வழங்கியவர்களும் அவ்வாறுதான் இருந்தார்கள். ஒற்றுமை என்பதே அவர்களுடைய அகராதியில் இல்லை என்றது மாதிரி தான் இருந்தது. நாங்கள் பலதை கூறுகிறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அதனை கூறுகிறோம். 13வது திருத்தச் சட்டம் என்று சொன்னால் அது தீர்வில்லை. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு போங்கள் என்றாலும் இல்லை. சரி, அதற்கு மாற்றீடாக செய்ய போறீங்க, என்ன செய்தீர்கள்? நீங்கள் ஒன்றை செய்து காட்டிவிட்டு சொல்லணும் இது பிழை என்று. என்னத்தை செய்தீர்கள் என்றால் ஒன்றும் இல்லை.
முன்னர் மாகாண சபை 13வது திருத்தச் சட்டத்தை எதிர்த்த போது கேட்டார்கள், அப்ப மாகாண சபை தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவீர்களா? இது முதல் கேட்கப்பட்ட கேள்வி. கயந்திரகுமார் பண்ணப்படுத்தினார். ஓ, அப்ப ஏன் மாகாண சபையில அது இந்திய இலங்கை உடன்பாட்டில் கொண்டு வந்ததான மாகாண சபை, அதில் ஏன் போட்டியிடுகிறீர்கள்? 13 எதிர்த்து கொண்டிருந்தால் அதில் போட்டியிட்டு தான் அது பிழை என்று காட்ட வேண்டும். அப்ப இதுல எவ்வளவு நீங்கள் அரசியல் செய்கிறீங்கள் யாருக்கு? தமிழ் மக்களுக்கு. அப்ப இன்று அது நல்லது, நீங்கள் சேர்ந்து கொண்டது நல்லது, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அடுத்ததாக 13வது திருத்தச் சட்டம் என்றது அதுல இருக்கிற அது இலங்கையில் இருக்கிற ஜாப்பு, அதை நிறைவேற்ற வையுங்கள். அது இந்தியாவுக்கு சிக்கலைத்தான் கொடுக்கும். ஏனென்றால் மோடி காஷ்மீரின் காணி அதிகாரத்தை நீக்கும் போது ஒரு காணி அதிகாரத்தோட நாங்கள் இதை கேட்பது இந்தியாவுக்கும் சிக்கலைத்தான் கொடுக்கும். அதை எதிர்ப்பது என்பது, நாங்கள் இந்தியாவுக்கு ஆதரவானவர்களும் அதனை எதிர்க்கலாம். ஏனென்றால் 13 பிரித்த, அதாவது வடக்கு கிழக்கு மாகாண சபை மாகாணங்களை பிரித்த போது கூட இந்தியா மௌனமாகத்தான் இருந்தது. இந்தியா அன்று ஒரு விடுதலை புலிகளின் அழுத்தம் காரணமாக இந்த மாகாண சபைகளை கொண்டு இருந்தது. ஏனென்று சொன்னால் அன்று இடம்பெற்ற ஆயுத போர் இந்தியாவுக்கு அது அவ்வாறான ஏதாவது ஒன்றை செய்துதான், தமிழ் மக்களுக்கும் ஏதாவது ஒன்றை செய்துதான் இந்த இலங்கை இந்திய உடன்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டது. ஆனால் அதன் பின்னர் சந்தர்ப்பம் கிடைத்த போது, இலங்கை அதை மீறிய போது இந்தியா மௌனமாகவே இருந்து விட்டது. தன்னில் எந்தவித பிழையும் இல்லாதது போல இதை இலங்கையே செய்ததாகவும் இருந்து விட்டது. ஆனால் அதை மீண்டும் வரவிடாமல் தடுத்ததில் தமிழ் கட்சிகளின் பங்களிப்பு மிக மிக அதிகம் இருந்தது. அதுவும் இவ்வாறான கட்சிகள் இப்ப சரி இணைந்து போறீர்கள். எல்லோருக்கும் எங்கள் இறுதி இலக்கு தமிழீழம் என்றது, தேசத்தை மீட்பது என்றது இறுதி இலக்கு. ஆனால் அதற்கு முன்னர் அங்குள்ள நிலைமைகளை தக்க வைக்க வேண்டும். அந்த மக்களுக்கான வாழ்வை வளம்படுத்த வேண்டும். மக்கள் அங்கு இருந்து மண்ணை பாதுகாத்தால் தான் தமிழீழம் என்றதை அமைக்க முடியும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தாது விட்டால் இறுதி இலட்சியத்தை அடைவது என்பது முடியாத ஒரு காரியம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, காணி அதிகாரம் காஷ்மீரில் நீக்கப்பட்டது உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. எல்லோரும் ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தான் பிரதமர் பெனசீர் பூட்டோ மகன் கூட போய் அது தொடர்பாகத்தான் பேசி இருக்கிறார். அப்ப அவ்வாறான ஒன்றை நீங்கள் இலங்கை அரசு கூட அதை ஏதோ ஒரு வகையில் மலினப்படுத்தி அதை இல்லாது செய்வதற்கு தான் முற்படுது. அப்ப இனி இப்போது ஒன்று சேர்ந்து விட்டீங்களோ, ஏன் இதை கதைக்கிறேன் என்று சொன்னால், இப்போது ஒன்று சேர்ந்து விட்டாச்சு. இனிமேல் இந்த சின்ன சின்ன விடயங்களை ஒரு பாருங்கள், எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து பாருங்கள். இதன் மூலம் அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கி அந்த மக்களுடன் இணைந்து பயணிக்க முற்படுங்கள். கட்டாயம் நாங்கள் ஒரு பலமாக வளர முடியும். உண்மை. நன்றி. நீங்கள் அரசு அவர்கள் கூறினார், எதிர்ப்பு அரசியல், சுயலாப அரசியல் இவை எல்லாமே இப்போ ஒரு பக்கம் தள்ளிவிட்டார்கள் போல் தெரிகிறது. என்றால் பாடம் கற்ற பின்பு அவர்கள் உண்மையான நிலைமையை புரிந்திருப்பது போல் தெரிகின்றது. இப்ப ஏற்கனவே கூறியது போல் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். இவர்களுடைய இந்த மாற்றம், இந்த கொள்கை ரீதியான மாற்றம், இவ்வாறான ஒரு ஆரோக்கியமான நிலையை இது தமிழ் அரசியல் பரப்பில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? 2009ஆம் ஆண்டு துப்பாக்கிகள் மௌனித்ததற்கு பின்னர் ஜனநாயகத்துக்கு கூடத்தான் நாங்கள் எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது உலக ரீதியாக எங்களுக்கு மேல் இடப்பட்ட ஒரு கட்டளையாக கூட மாறிவிட்டது. அதாவது நீங்கள் ஜனநாயக பாதை கூடாகவே சென்று அடைய வேண்டும். ஆனால் ஜனநாயக பாதை அங்கே இருக்கின்றது என்பதுதான் கேள்வி. என்னன்னு சொன்னா, பாராளுமன்றத்திலே சட்டவாக்கத்தை செய்வதற்கான எந்த ஒரு உறுப்பெண்ணிக்கையும் தமிழ் மக்களுக்கோ முஸ்லிம் மக்களுக்கோ கூட கிடையாது. தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு கூட கிடையாது. அவர்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் எடுத்தாலும் கூட. ஆகவே அது முழு சிங்கள பாராளுமன்றத்திலே இந்த மாதிரியாக ஒரு ஜனநாயகத்துக்குள்ள போகலாம் என்பதுதான் கேள்வி. அதற்காகத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக தெளிவாக சொல்கின்றார்கள், இந்த ஒற்றியாட்சி பாராளுமன்ற முறைமையை ஏற்றுக்கொள்கின்ற யாருடனும் நாங்கள் கூட்டு சேர மாட்டோம். அதான் அந்த கொள்கை இப்ப சேர்கின்ற அந்த கொள்கையினுடைய அடிப்படையாக இருக்கிறது. இந்த ஒற்றியாட்சி பாராளுமன்ற முறைமை மாற வேண்டும். இந்த ஒற்றியாட்சி பாராளுமன்ற
பாராளுமன்றம் எப்படி மாற வேண்டும் என்பதை ஒருவர் சிந்தியுங்கள். பொதுப்படையாக நாங்கள் அந்த ஒற்றையாட்சி பாராளுமன்ற முறைக்குள் இருக்க இயலாது, இருக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த கொள்கை இணக்கமாக இருக்கின்றது. அந்த கொள்கை இணக்கத்துக்கு தான் வரும்படி கேட்கின்றார். ஆனால் சுமந்திரனுக்கு வராமல் தடுப்பதற்கு காரணம் என்ன காரணம் என்று சொன்னால், இவரும் சம்பந்தனும் சேர்ந்துதான் இங்கு சேனல் 4 உலகளாவிய நிலையிலேயே தமிழர்களை பற்றி ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்த பொழுது, அந்த நேரத்தில் உலகளாவிய நிலையிலேயே அங்கு வந்து அவர்கள் ஒற்றையாட்சிக்குள் இருக்க முடியாது என்ற ஒரு கருத்தியல் உருவாக்கின்றவர்கள் இவர்கள் தான். நாங்கள் உள்நாட்டு பொறுமுறைக்குள் இந்த பிரச்சனையை தீர்க்கிறோம் என்று ஒற்றையாட்சி முறை ஏற்றுக்கொண்டவர்கள். அவை இந்த ஒற்றையாட்சி முறையினுடைய வடிவமாக வரலாம் ஐக்கியராட்சி என்கிற அந்த செய்ய இருக்கின்ற அரசியல் திருத்தம் கூட. அந்த அரசியல் அது மட்டும் இல்லை, இன்று மாகாண சபைக்கான திருத்தத்தை சுமந்திரன் கடந்த முறை பாராளுமன்றத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படாமல் இந்த திருத்தம் இப்பொழுது அவருடைய சார்பாக சாணக்கியனர் கொண்டு நிறைவேற்றுகிறது. ஆகவே நேற்றைய தினத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மாகாண சபை திருத்த சட்டம் மூலம் என்பது அது சுமந்திரனுடைய பிரயத்துவப்படுத்தப்படாத பாராளுமன்றத்துக்குள்ளான செல்வாக்கண்டுதான் கூற வேண்டியிருக்கின்றது. இவருடைய தன்மையைத்தான் அவர் கொண்டு வருகின்றார். ஆனால் இவர் இதை கொண்டு வந்த பொழுது அப்பொழுது இந்த பாராளுமன்றம் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை என்பது வெளிப்படையான உண்மை. ஆகவே இப்பொழுது இந்த 13வது திருத்தத்தை போகின்ற பொழுது கூட மிக கவனமாக இருக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், 13வது திருத்தம் 1978ஆம் ஆண்டு செய்யப்பட்ட பொழுதிருந்த அரசியல் சூழ்நிலை இன்று மாறிவிட்டது. அந்த 78ஆம் ஆண்டு சூழ்நிலையில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்று சொல்வது எதை குறித்ததுன்னு சொன்னால், ஸ்ரீலங்கா இந்தியாவினுடைய மேலாதிக்கத்தை மீறி வேறொரு நாட்டிடம் இருந்து ஆயுதப்படையையோ அல்ல ஆயுத உதவியோ அல்லது நிதி உதவியோ பெறக்கூடாது என்பதைத்தான் அதில் வலியுறுத்தப்பட்டது. தங்களை பற்றி பேசவில்லை என்றால் இந்தியா தன்னுடைய இறமையைத்தான் அந்த இந்தோ ஸ்ரீலங்கன் பேக்ட் மூலமாக உறுதிப்படுத்தியது. அதன் பிறகு அதனால்தான் இந்தியா வந்து அங்கு நிதி பிரச்சனை வந்த பொழுது கூட, வங்குரோத்து பிரச்சனை வந்த பொழுது கூட தாங்கள் நிதியளித்தார்கள் முதலிலே. ஏனென்றால் தாங்கள் நிதியளித்து தங்களுடன் சேர்ந்து அவர்களே IMF வந்து IMF நிதியை பெற்றுக் கொடுத்தார்கள். இந்தியா தன்னுடைய மேலாதிக்கத்தை அங்கு நிறைவேற்றுவதற்கான ஒரு கட்டமைப்பா தான் அந்த இந்தோ ஸ்ரீலங்கா உடன்படிக்கை செய்தது. ஆகவேதான் அங்கு மாற்றங்கள் வந்த பொழுது அவர்கள் தமிழர்களை பாதிக்கின்ற மாற்றங்கள் வந்த பொழுது எதுவுமே பேசவில்லை. மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற இவர்கள் சொல்கின்ற இந்த மாகாண சபைக்கு காணி அதிகாரம் இருக்கிறதா? அதான் இருக்கிற கேள்வி. ஏன்னு சொன்னா, இன்று ஜனாதிபதிக்கு கீழ் இருக்கின்ற ஒரு நிர்வாக கட்டமைப்பு கூட என்று கூட சொல்ல முடியாது. அதாவது நிதியை பகிர்ந்தளித்து செயற்படுகின்ற ஒரு ஜனாதிபதியினுடைய ஒரு கட்டமைப்பாக தான் இப்ப இருக்கின்ற மாகாண சபையினுடைய தன்மை இருக்கின்றது. ஸ்ரீலங்கா இலங்கை முழுவதற்குமான நிதியை பகிர்ந்தளிக்கின்ற பொழுது வடக்கு தான் சொல்கின்றார், இப்பொழுது கிழக்கு தான் சொல்கின்றார்கள். வடக்கு தமிழருடைய தாயகம் என்பது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் திம்பி பேச்சுவார்த்தையில் கூறப்பட்ட வடக்கும் கிழக்கும் தமிழர்களுடைய தாயகம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய முறையிலே வடக்கும் கிழக்கும் ஒரு அரசியல் அழகுன்றது நிறுவப்பட்டது. ஆனால் அந்த வடக்கும் கிழக்கும் ஒரு அரசியல் அழகுன்றதை இந்த JVPயும் சேர்ந்துதான் நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு வடக்கு கிழக்கு பிரித்து எங்களுடைய அந்த அடையாளத்தை, இனத்துவ அடையாளத்தை, இறைமையினுடைய தன்மையை இல்லாமல் செய்தார்கள். இப்பொழுது 13வது திருத்தத்தை கொண்டு வருவதற்கு செல்லுடைக்கல் முயற்சிப்பதாக இருந்தால், அப்படி ஆதரவாக முயற்சிக்கிற எல்லோருமே அந்த பழைய அந்த முதலிருந்த தன்மையை கொண்டு வருவீர்களா? அப்படி இல்லாவிட்டால் இது 13வது திருத்தமே இல்லை. அதான் அங்கே இருக்கிற சிக்கல். அதாலதான் கலைந்திருக்கிறோம் பொன்னம்பலம் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்தை கூறுறாங்க. இதை நாங்கள் ஒரு மேசையிலிருந்து பேசுவோம். அதுக்காக தான் இந்த கூட்டமைப்பு தேவையா இருக்கு. இந்த தமிழ் இந்த அரசியல்வாதிகளே ஒருங்கிணைப்பு, இந்த கொள்கை அடிப்படையில் இணைவோம் என்றது அதுக்காகத்தான் தேவையா. சார், நீங்கள் கூறுங்கள், கூறி என்ன மாதிரியாக இதை திருப்பி பழைய நிலையை கொண்டு வருகின்றால் அது வேற விடியும். ஆனா இப்ப இருக்கிற நிலையில கொண்டு அது இப்பொழுது அதை இன்னும் சிறப்பான முறையிலே JVP தெளிவாக சொல்லி போட்டது. எப்படி சொல்லி இருக்குது? வடக்குக்கான அரசாங்கத்தின் செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற சபை என்று மாற்றிவிட்டார்கள். இவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், வடக்குக்கான தமிழர்களுக்கு அல்ல, வடக்குக்கான அரசாங்கத்தின் செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற சபை, கிழக்குக்கான அரசாங்கத்தின் செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற சபை. இதை கொண்டு வருவதாக இருந்து சிக்கலான விடயம். இவற்றை இருந்து பேசி இதனுடைய சட்டத்தன்மை என்ன, இதனுடைய அரசியல் தன்மை என்ன, விதமாக பொருளாதாரத்துக்கு அரசு கூறிய மாதிரி இந்த பொருளாதாரத்துக்கு அந்த அரசாங்கத்துக்கு தான் இப்பொழுது மக்கள் பொருளாதார வாழ்வை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த மக்களுடைய பொருளாதார வாழ்வு இழக்கப்படுகின்ற பொழுது மக்கள் இந்த மண்ணிலே இருக்கையிலாக போகின்றார். இப்பொழுது
அதுதான் நான் இதிலும் கூறியிருந்தேன். இப்பொழுது ஸ்ரீலங்காவின் பிரதமர், ஸ்ரீலங்கா சபாநாயகர், ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற செயலர் எல்லோருமே ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற ஐக்கிய நாடு சபையினுடைய ஸ்ரீலங்காவுக்கான பதிவு ஒருங்கிணைப்பாளர் மார்க் அண்ட்ரே பிரெஞ்சி மற்றும் ஐக்கிய நாடு சபையின் அமைதி மற்றும் அபிவிருத்திக்கான பதிவு ஆலோசகர் பேட்ரிக் மக்காத்தி ஆகியோர் சந்தித்து அவர்கள் தாங்கள் இதுவெல்லாம் செய்கின்றால் நல்லிணக்கத்துக்கு என்று கூறிக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்ல, பாராளுமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயே ஒரு சட்டப்பிரிவை கொண்டு வந்து இதை பற்றி நல்லிணக்கத்துக்காக செயற்படக்கூடிய சட்டப்பிரிவை கொண்டு வரும் என்று கூட தாங்கள் ஐக்கிய நாடு சபையை திருப்தி செய்யக்கூடிய முறையில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் செய்கின்ற தன்மைக்கு எதிர்வினையாக இவைகள் ஒன்றும் அங்கு நடைபெறவில்லை, இவைகள் தான் நடைபெற என்று பேசுவதற்கு தமிழகத்தில் யாருமே இல்லை. இப்பொழுது வந்து அவர்கள் நீங்கள் கிரிக்கெட் விளையாட்டு வீரர் என்ற முறையில் சொல்கிறீர்கள். இப்பொழுது அவர்கள் வந்து சாஃப்ட்பால் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் அரசியல்வாதிகள். இவர்கள் வந்து இப்பொழுது வந்து சிக்ஸர் அடிக்கிறதா பவுண்டரி அடிக்கிறதா என்ற நிலையில் இருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கம். தயவு செய்து இந்த சாஃப்ட்பால் வீசுகிற நிப்பாத்தி போட்டு நீங்கள் திரும்ப வந்து ஸ்பீட் பால் வேகப்பந்து வீச்சாளரை கொண்டு வாங்க. வேகப்பந்து வீச்சாளர் கொண்டு வந்தால் இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் சிக்ஸர் அடிக்கிறது பவுண்டரி அடிக்கிற நிப்பாட்டீர்கள். இல்லாட்டி வந்து சிக்ஸர் அடிச்சு பவுண்டரி அடிச்சு கேமே முடிஞ்ச பிற்பாடு நீங்க வெளியே போறீர்கள். இதான் நடக்க போகிறது. அதனால்தான் நீங்கள் இவ்வளவு துடிப்பா பேசுகின்றீர்கள். தெரியும், விளையாட்டிலே ஈடுபட்டவர்களுக்குத்தான் ஒரு அடக்குமுறையை கண்டபொழுது கோபம் பெறும். அரசு வந்து ரசாயன துறையிலே வந்து முனைவர் பட்டம் பெற்றவர். நானும் ரசாயன துறையில படித்தவன் தான். ரசாயன துறையில் இருந்த எங்களுக்குத்தான் தெரியும் எவ்விதமாக வந்து அந்த மெக்கானிசம் பொறிமுறை எவ்விதமாக வந்து இல்லத்தை உருவாக்குறது. வெளியே வர தோற்றத்தை போல செய்ய முடியாது. கெமிஸ்ட்ரியினுடைய மிக பிரதான பகுதியே அது மெக்கானிசம். அந்த மெக்கானிசத்துக்கு கூட தான் மாற்றங்கள் வரும். எந்த ஒரு ரசாயன மாற்றமும் மெக்கானிசம் இல்லாமல் வராது. அந்த மெக்கானிசத்தை தெரிந்து கொண்டு அந்த மெக்கானிசத்தை புரிந்து கொண்டால் தான் புதிய நிலையை விளங்கிக் கொள்ள. அதாவது தான் எங்களுக்கு நாங்கள் படிச்ச பாரதி ஒரு வசனம் சொன்னார், சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு அறிவுடன் என்னை படைத்து விட்டாய், நல்லது ஒரு வீணை செய்தி அதை நிலங்கட புழுதியில் அறிவதென்றோ. அந்த தவிப்பு தான் எங்களுக்கு ஏற்படுகிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இதை உங்கள் யாரையுமே குறை சொல்வதாக நாங்கள் சொல்லவில்லை. நீங்கள் நிறைவு பெறுவதற்கு எங்களால் இயன்ற கருத்துக்களை சொல்கின்றோம். அந்த கருத்துக்களுக்கு உங்களுடைய எதிர்கருத்துக்களை நீங்கள் திறனாய்வு முறையில் வையுங்கள். அது நல்ல விஷயம். ஆனால் இந்த கருத்தால் தான் மாற்ற வேண்டுமே தவிர வெறுட்டியோ அல்லட்டி வந்து இப்பொழுது ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்ய போறது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் இப்பொழுது தேசிய பொது ஊடக கொள்கையை கொண்டு வருகிறது. அது கொண்டு வந்ததை போல யாருமே பேசாதலுக்கு வர போகின்றீர்கள். அதில் பற்றிலாம் நீங்கள் அக்கறை எடுக்கிறீர்கள் இல்லை. ஆனால் நாங்கள் ஏதாவது என்று கூறிவிட்டால் எங்களாலேயே எல்லாம் உடைகிறோம் நினைக்கின்றீர்கள். அப்படி அல்ல. சில நேரத்தில் உடைக்கப்பட வேண்டிய உடைக்கின்ற பொழுதுதான் புதியது வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். நாங்கள் இந்த வீஸ் கிளியரிங் ஏன் செய்கிறோம்? அந்த வீஸ் கிளியரிங் செய்தால்தான், அதாவது அதில் இருக்கிற களைகளை கலைந்ததுதான். கொலையில் கொடியார வேந்தெடுத்தல் ஃபைன்கள் களை கட்டதோடு நேர்ந்து வள்ளுவரை சொல்லியிருக்கிறார். களைகளை களையாத ஒரு நிலம் ஒரு காலம் விளைச்சலை தராது. அதே மாதிரி சரியாக அரசியல் செயற்படுகிறீர்களா இல்லையா என்பதை நாங்கள் விமர்சிக்காமல் உங்களாலும் வாழ முடியாது என்ற உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி மாஸ்டர். இதற்காக நாங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டிருந்த ஒரு பொதுவான ஆலோசனை குழு இருக்க வேண்டும். அப்பொழுது இருந்தால்தான் இந்த நீங்கள் கூறியது போல் மேசையில் இருந்து விடயங்களை அலசி ஆராய்ந்து சரியான முடிவுகளை எடுக்கலாம். இது அதான் தனி கட்சிகள், தனி அமைப்புகள் இதற்காக என்ன சாதிக்க முடியும்? ஒன்றுமே முடியாது. எனக்கு நான் சென்ட் பீட்டர்ஸ் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது சாம் மாஸ்டர் என்பவர் தான் எங்களுடைய ரசாயன ஆசிரியராக இருந்தார். அவர் வந்து நாங்கள் அந்த முதலாவது 1965ஆம் ஆண்டிலே ஐஎம்ஆர் எரியுக்கொலை தரப்படத்தை கொண்டு வந்த பொழுது அப்பொழுதுதான் முதலாவது தரப்படத்திற்கு எதிரான போராட்டம் தொடங்கியது. அந்த போராட்டம் முடிய வந்த பொழுது நாங்கள் மாணவர்கள் அரசியல் ஈடுபட்டோம் என்று அப்பொழுது அதிபராக இருந்தவர் எங்களை எல்லோரையும் வகுப்பறைக்கு வழியாக பிடித்து விட்டுட்டார். எல்லாரும் வழியா நிற்கிறார். ரசாயன ஆசிரியர் தான் மற்றும் அவ்வளவு பேரும் இருக்க வந்து என்ன சொன்னவர் என்றா, நான் ஒரு கெமிஸ்ட்ரி மாஸ்டர், எனக்கு தெரியும் பொறிமுறை இல்லாமல் புதிய உண்டு வர முடியாது. பொறிமுறை மாற்றத்துக்கு கூட தான் அது மெக்கானிசம். பொறிமுறை மாற்றத்துக்கு கூட தான் வரும். நீங்கள் செய்தது பொறிமுறை மாற்றம். இப்பொழுது நீங்க வழியாக என்றால் எனக்குத்தான் அவமானம். எல்லாம் போயிரு ரெக்டருக்கு சொல்லி நான் இருக்க சொன்னான் என்று அந்த வேலையை தான் இப்ப அரசு வந்து இங்கு கடுமையாக விமர்சிக்கின்ற பொழுதெல்லாம் நான் வந்து என்னுடைய ரசாயன ஆசிரியர் சாம் அல்ஃபிரட் அவர்களை தான் இன்றைக்கும் எனக்கு முன்னால் நினைக்கின்றோம். ஆக இந்த 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 எங்களுடைய குழுவில் கூட நீங்கள் விளையாட்டு வீரராக இருக்கின்றீர்கள். நாங்கள் பல்துறையிலும் படிக்க வைத்த அனுபவத்தை பெற்றதாக இருக்கணும். நாங்கள் படித்தேன்னு சொல்லல, படிக்க வைத்த அனுபவத்தை பெற்றதாக இருக்கணும். எங்களை இயன்றதை சொல்லுவோம், சொல்லிக்கொண்டே இருப்போம். சொல்லாமல் விட்டோம் என்றால் நாங்கள் உங்களுக்கு செய்கின்ற துரோகமாக மாறும் என்பதையும் மறந்து விடாதீர்கள்.
அந்த செய்தியோடு நாங்கள் இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியத்தோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர். நன்றி வணக்கம் அரசு. நன்றி வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.